தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் வாக்குப்படி புகழோடு வாழ்ந்தார் தந்தை பெரியார். என் பார்வையில் பெரியார் பகுத்தறிவின் சிற்பி, அறிவு பூட்டின் திறவுகோல், எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்க வைத்தவர், மூட நம்பிக்கையை ஒழித்து தன்னம்பிக்கையை விதைத்தவர், மாபெரும் சுய சிந்தனையாளர். தமிழகத்தின் மிக முக்கியமான இயக்கமாக கருதப்படும் திராவிட கழகத்தை தோற்று வைத்தவர் தந்தை பெரியார். இவருடைய சுயமரியாதை இயக்கமும் பகுத்தறிவு வாதமும் மிகவும் புகழ் பெற்றது. இவர் வசதியான முற்பட்ட சாதியாக கருதப்பட்ட நாயக்கர் என்ற சமூகத்தில் பிறந்திருந்தும் ஜாதி கொடுமை, தீண்டாமை, மூட நம்பிக்கை, வர்ணாசிரம தர்மம் கடைபிடிக்கும் பார்ப்பனியம், பெண்களை தாழ்வாக கருதும் மனநிலை போன்றவற்றை எதிர்த்து மக்களுக்காக குரல் கொடுத்தார். இம்மனநிலை வளர காரணமானவை மக்களிடையே இருக்கும் மூட நம்பிக்கையும், அந்த மூட நம்பிக்கைக்கு காரணமாகவே கடவுள் நம்பிக்கையும். கடவுள் பெயரால் உருவான சமயங்கள் தான் என்பதை கருத்தில் கொண்டு ஈவேரா தீவிர இறை மறுப்பாளராக இருந்தார். தமிழ்நாட்டில் ஜாதி சமய சண்டைக்கு காரணமாய் நிற்கும் எவ்வியக்கத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று விரதம் கொண்டிருப்பவன் நான். சுத்தமானவனா அசுத்தமானவனா என்று பாராமல் ஒருவனை பிறவி காரணமாகவே தொடக்கூடாது என்று கூறுவது வர்ணாசிரமம். பிறவியை கவனிக்காமல் சுத்தமாய் இருக்கவனை தொடலாம், சுத்தமாய் இருப்பவனை சுத்தப்படுத்தி தொடக்கூடியவனா ஆக்கிக் கொள்ளலாம் என்பதே எனது கொள்கை என்றார். மக்கள் முன்னேற்றத்தில் மதம் வந்து தடுத்தால் அஃது எந்த மதமாக இருந்தாலும் ஒழித்துத்தான் ஆக வேண்டும். உன்னை பார்ப்பனனாய் படைத்தான், என்னை சூத்திரனாய் படைத்தான் என்று கடவுள் மேல் பழி போடும் கொடுமைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் கடவுள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றார். பெண்களை பற்றி பெரியார் குழந்தை திருமணம் எதிர்ப்பு, விதவை மறுமணம், தமது துணைவரே தானே தேர்ந்தெடுக்கும் உரிமை, ஒத்து வராத திருமணத்தை முறித்துக் கொள்ளும் உரிமை ஆகியவை வேண்டும் என்று வாதாடினார் பெரியார். பெண்கள் வெறும் குழந்தை பெறும் இயந்திரமாக இருக்க தேவையில்லை என்றார். பெண்கள் சம உரிமை பெற வேண்டும் என்றால் கல்வி அறிவு அடிப்படை என்பதை உணர்ந்த பெரியார் ஆண்களைப் போல் பொருளாதார சுதந்திரத்திற்கு வழிவகை செய்வது மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தினார். 1920 தன் மனைவியையும் தன் இளைய சகோதரியையும் பொது வாழ்வில் ஈடுபட செய்தார். 4 ஆண்கள் ஒரு பெண் குடும்பத்தில் இருந்தால் முதலில் அந்த பெண்ணைத்தான் படிக்க வைக்க வேண்டும் என்றார். அவர் தமிழ் சமுதாயத்திற்கு செய்த புரட்சிகரமான செயல்கள் மண்டி கிடந்த ஜாதி வேறுபாடுகளை குறிப்பிடத்தக்க வகையில் அகற்றியது. தன் முதுமை காலத்தில் கூட ஆண்டொன்றுக்கு 250 கூட்டங்களில் போய் பேசினார். தன் உடல்நிலை கெட்டிருந்த போதும் இச்சமுதாயத்தின் உடல்நிலை கெடக்கூடாது என்று சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு பகுத்தறிவை பரப்பினார். மக்கள் எல்லோரும் சமமாக வாழ வேண்டும், ஒருவரை ஒருவர் ஏமாற்றியோ சுரண்டியோ வாழக்கூடாது. சட்டமன்றங்கள், நீதிமன்றங்கள் ஆகியவை மக்கள் நல்வாழ்வு பாதுகாப்புக்காக இருக்க வேண்டும். மக்களை மோசம் செய்பவர்களுக்கு துணையாக இருக்க கூடாது என்று நல்லெண்ணங்களை படைத்தார் பெரியார். நாம் அவர் காட்டிய வழியில் நடந்து பகுத்தறிவை பரப்புவோம். நான் பெரியார் பிஞ்சு என்பதில் பெருமை கொள்கிறேன். எனக்குள் இருந்த பெரியார் பற்றிய எண்ணங்களை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி. வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.